Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைகால். ஸோ டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு டேர்ம் எனக்கு டி அப்படின்னு ஸ்டார்ட் ஆனமாலுமே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிமூவிங். அடுத்த வார்த்தை எனக்கு ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே நம்ம ரிமூவ் பண்ண போகிறது வாட்டர் மாலிகுலை தான் ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அதை இங்கே நம்ம 3 விதமான கண்டிஷன்ஸில் கேரி அவுட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வெறுமனே டெம்பரேச்சர் 773 கெல்வின். அப்போ இங்கே எனக்கு ஒரே ஒரு கிளைகால் மாலிகுல் மட்டும் போதும். ஸோ அங்கே எனக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கிளைகால் மாலிகுல், இது காமன் நேம் கிளைகால்ன்றது. ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ ஈத் செயினில் இருக்கிறது சிங்கிள் பாண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பனில் 2 ஆல்கஹால் மாலிகுல் இருக்குது. அப்போ 1,2 2ன்றதுனால டை, ஆல்கஹாலோட சிம்பிள் எனக்கு ஆல். ஸோ ஈத்தேன் 1,2 டையால், இது இதோட ஐயூபேக் நேம். ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம், டெம்பரேச்சர் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக HOH ஒரு வாட்டர் மாலிகுல் எனக்கு வெளியில் போக போகுது. அப்போ பேலன்ஸ் என் கையில் இருக்குது CH2 ஒரே ஒரு O மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், 2க்கும் பொதுவாக நடுவில் வச்சிடலாம். ஓகே, இப்போ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆக்சிரேன். ஓகே, இது காமன் நேம். அகெயின் ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னா 1,2 ஈபாக்சி. ஓகே, இப்போ ஈபாக்சினா என்ன அப்படின்னா, இந்த ஒரு மாலிகுல் இருக்குது பார்த்தீங்களா, 2C கனெக்டட் வித் அ சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டம். இந்த மாலிகுலுக்கு பேரே என்ன அப்படின்னா ஈபாக்சி குரூப் தான். இப்போ சின்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பனை கனெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் 1,2 ஈபாக்சி. ஓகே, அடுத்த வார்த்தை எனக்கு ஈத்தீன். ஸோ 1,2 ஈபாக்சி ஈத்தீன் அப்படின்றது இதோட ஐயூபேக் நேம். ஓகே, அப்படி நம்ம அடுத்த கண்டிஷன் மூவ் பண்ணலாம். ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். இதுக்கும் எனக்கு ஒரே ஒரு கிளைகால் மாலிகுலே போதும். ஸோ ஒரே ஒரு கிளைகால் தான் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். ஓகே, என்ன செய்ய போகிறோம், அகெயின் வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்ப போகிறோம். ஆனால் எப்படி அனுப்ப போகிறோம், க்ராஸாக அனுப்ப போகிறோம். அதாவது போன இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திருப்பீங்க, மேலே கீழே அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்பியிருப்பீங்க. ஆனால் இங்கே நான் பண்ண போகிறது க்ராஸாக பண்ண போகிறேன். இங்கேருந்து OHும் இதுக்கு க்ராஸாக இங்கேருந்து நான் ஒரு ஹச்சையும் தூக்க போகிறேன். ஸோ வாட்டர் மாலிகுலே போயிடும். பேலன்ஸ் என் கையில் இருக்குது CH2. இங்கே ஒரு ஹச் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ CHO. அடுத்து இந்த OH எழுதும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ தான் அடுத்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ஸ் இது எனக்கு ஒரு இன்டர்மீடியட், நான் இன்னும் ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு போகலை, அதனால் இது நான் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு தனியாக காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம செய்ய போகிற ப்ராசஸ்க்கு பேர் டாட்டோமெரிசம். அதாவது ஐசோமெரிசம் படிச்சிருப்போம் இல்லையா, ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், செயின் ஐசோமெரிசம். அதே மாதிரி அதில் ஒரு டைப் தான் எனக்கு டாட்டோமெரிசம் அப்படின்றது. ஓகே, இப்போ டாட்டோமெரிசம்னா என்ன அப்படின்னா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா எனக்கு சேமாக தான் இருக்கும். ஐசோமெரிசம்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா மாறும். ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஆனால் இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம்னா, ஜஸ்ட் பை மூவிங் அ ஹைட்ரஜன் ஆட்டம். ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட இடத்த மாற்றுறது மூலமாக உங்களால் வேறு ஒரு ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் தான் எனக்கு டாட்டோமெரிசம். ஓகே, அப்போ நான் எந்த ஹச்சோட பொசிஷனை மாற்ற போகிறேன்னா இந்த ஹச்சு தான். இப்போ ஈவன்ட்டு இருக்க பாண்டை நான் வாங்கிட்டு ஈவனாக நான் இங்கே மூவ் பண்ண போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் எனக்கு இப்போ CH3 ஆகிடுச்சு. சரி, இப்போ கீழே என்ன பேலன்ஸ் இருக்குது, CH. இங்கே நம்ம பாண்டை வாங்கியிருக்கோம். அப்போ இது எனக்கு டபுள் பாண்ட் O. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான். மேபி நம்ம இதை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். CH3 CHO நத்திங் பட் அசிட்டால்டிஹைட். இதுக்கும் நம்ம ஐயூபேக் நேம் வைக்கலாம். ஐயூபேக் நேம் வச்சோன்னா 2 கார்பன் ஆட்டம். ஸோ ஈத்து, நடுவில் ஒரு சிங்கிள் பாண்ட் அண்ட் ஆல்டிஹைடோட சிம்பிள் எனக்கு ஆல். அப்போ ஆல்டிஹைடுன்றது அசிட்டால்டிஹைடுன்றது காமன் நேம் அண்ட் எத்தனால் அப்படின்றது இதோட ஐயூபேக் நேம். அப்போ நீங்கள் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் போகிறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணும்போது க்ராஸாக பண்ணணும். ஓகே, அடுத்து 3வது கண்டிஷன் போயிடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு 2 முடிச்சாச்சு. 3வது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு தேவைப்படுறது 2 கிளைகால் மாலிகுல்ஸ் அண்ட் 2மே நம்ம இங்கே ஹரிசான்டலாக எழுதியிருக்கோம். போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே கீழே அப்படின்ற மாதிரி வேர்ட்டிக்கலாக எழுதியிருப்பீங்க. இங்கே நான் நேர ஹரிசான்டலாக 2 கிளைகால் மாலிகுல்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ கான்சன்ட்ரேட்டட் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிடில் நீங்கள் எடுக்க போகிற கிளைக்காலோட நம்பரும் 2 அண்ட் ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்ப போகிற வாட்டரோட நம்பரும் கண்டிப்பாக 2ஆக தான் இருக்கணும். ஓகே, என்ன பண்ண போகிறோம்? இப்போ ரைட் சைடில் HOH, மேலே H கீழே OH, அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் மேலே OH கீழே H. ஓகே, ஸோ HOH OHH 2 வாட்டரை வெளியே அனுப்பிடுங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஒரு நடுவில் இருக்க கார்பன் செயினை முடிச்சு விட்ருங்க. 2 CH2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு O இருக்குது. 2க்கும் காமனாக நடுவில் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கீழே எனக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. 2க்கும் காமனாக நடுவில் வச்சுருங்க. ஓகே, அப்போ இந்த ஒரு காம்பவுண்டுக்கு பேர் 1,4. நான் நம்பர் வச்சேன்னா 1 2 3 4. அப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்றது 1 4 எனக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 1,4 டை, ஏன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. டை ஆக்சேன். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஐயூபேக் நேம், 1,4 டை ஆக்சேன். ஓகே, அப்போ இந்த டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைக்காலை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 கண்டிஷன்ஸில் இது கேட்பாங்க. 1 773 வெறுமனே டெம்பரேச்சர் மட்டும் போட்டோன்னா ஒரு கிளைக்கால் போதும் அண்ட் வர வேண்டிய ப்ராடக்ட் ஆக்சிரேன். ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் போட்டோன்னா சேம் ஒரு கிளைக்கால் மாலிகுல் போதும் அண்ட் வர வேண்டியது அசிட்டால்டிஹைட். அண்ட் நீங்கள் சல்ஃபரிக் ஆசிட் போட்டிங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டியது 2 கிளைக்கால் அண்ட் ரிமூவ் பண்ண வேண்டியதும் 2 வாட்டர் மாலிகுல். ஸோ வர வேண்டிய ப்ராடக்ட் எனக்கு 1,4 டை ஆக்சைடு. ரைட், இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கும் 3rd கண்டிஷனுக்கும் நீங்கள் வாட்டர் மாலிகுலில் ஸ்ட்ரெயிட்டாக ரிமூவ் பண்ணுவீங்க. மேலேயும் கீழேயும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுவீங்க. ஆனால் வேறஸ் நீங்கள் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் போடும்போது வாட்டர் மாலிகுலில் க்ராஸாக ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி க்ராஸாக ரிமூவ் பண்ணி அடுத்து நம்ம எக்ஸ்ட்ராவாக டாட்டோமெரிசம் அப்படின்ற ஸ்டெப்பை நம்ம இங்கே கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாக்ஷன். இது எனக்கு March 25 கேட்டிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த 1,4 டை ஆக்சைன் அப்படின்றது March 25 கேட்டு எனக்கு ஒரு 5 மார்க்கில் ஒரு சப்டிவிஷன் கொஸ்டின். ஸோ எல்லாருமே இந்த கொஸ்டினை நம்ம படிச்சுட்டு போங்க. ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான், அந்த டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் ஆர்கானிக் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.